அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ராப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட பொங்கல் வாழ்த்துக்களை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது செய்யும் பொழுது எப்படி இந்த ஃபீச்சரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம கவனிக்கலாம். முதல் ஸ்டெப்பாக நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் செய்யலாம். ஒரு எம்டி டாக்குமெண்ட் ஓப்பன் செய்கிறோம். ஒன்ஸ் இந்த எம்டி டாக்குமெண்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம முதல் ஸ்டெப்பாக என்ன செய்கிறோம்னா இதை லேண்ட்ஸ்கேப் மோடில் மாற்றுறோம். ஸோ அதை எப்படி செய்கிறோம் அப்படின்னா லேஅவுட்டில் சென்றுட்டு அதில் ஓரியன்டேஷனில் போய் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற மோடை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இது பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு லெங்த் அதிகமாக கிடைக்குது, பிரெத் கம்மியாக இருக்கும். டிசைன் செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஓரியன்டேஷனில் இது இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுக்கு எந்தெந்த பிக்சர்ஸ்லாம் டாக்குமெண்ட்டுக்கு ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் இன்சர்ட் செய்கிறோம். ஸோ இன்சர்ட்டில் போய்ட்டு பிக்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா இந்த டிவைஸில் இருக்கிற பிக்சர்ஸ் நம்ம டவுன்லோட் செஞ்சு வச்சிருந்தோம்னா அதை நம்ம ஆட் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம பொங்கல் விஷ் பண்ணுறதுக்கு ஒரு பிக்சர் கொலேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதனால் பொங்கல் ரிலேட்டட் பிக்சர்ஸ்லாம் இப்போ நான் ஆட் செய்ய போகிறேன். முதல்ல மஞ்சள் கொத்து இப்போ நம்ம ஆட் செய்கிறோம். ஆட் செஞ்சதுக்கப்புறமா இதை நீங்கள் மூவ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இது ராப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரில் இன்லைன் வித் டெக்ஸ்ட், அதாவது இது ஒரு டெக்ஸ்ட் மாதிரி கன்சிடர் ஆகிருக்கு. இதை நீங்கள் டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுற மாதிரி தான் மூவ் பண்ண முடியும். உதாரணமாக நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை கிளிக் செஞ்சுட்டு என்டர் எழுத்துனீங்கன்னா இதை நீங்கள் மூவ் செய்ய முடியும். மற்றபடி இதை நீங்கள் இந்த டாக்குமெண்ட்குள்ளே இதை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம இப்போ ராப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சரை பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போது இந்த டாக்குமெண்ட் மேலே ரைட் கிளிக் செஞ்சு அதில் ராப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் செஞ்சீங்கன்னா இந்த பிக்சரை நீங்கள் டாக்குமெண்ட்டில் எங்கே வேணாலும் மூவ் செய்ய முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இந்த ரீசைஸ் செய்கிறது மூலமாக நீங்கள் அந்த பிக்சரை ஒரு இடத்துல ப்ளேஸ் செய்யலாம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி பிக்சர் கொலேஜஸ் ரெடி பண்ணும் பொழுது ஒரே ஒரு லெங்த் அல்லது பிரெத்தை மட்டும் நீங்கள் சேஞ்ச் செய்ய ட்ரை பண்ணாதீங்க. இது அந்த பிக்சருடைய சைஸே மாற்றிடும். அதை பார்க்கும்பொழுது நல்லாவே தெரிஞ்சிடும் இந்த பிக்சர் கரெக்டான ரெசல்யூஷனில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒன்லி லெங்த்தும் பிரெத்தும் சேர்ந்து இருக்கிற இடத்துல இருக்கிற சைஸை மட்டும் தான் மாற்றுறோம். ஒன்லி இந்த மாதிரி நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம எல்லா பிக்சர்ஸையுமே இன்சர்ட் செய்யணும். ஸோ நம்ம என்னென்ன பிக்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் செய்யலாம். ஆட் செஞ்சுட்டு அதில் நீங்கள் ராப் டெக்ஸ்ட்டில் போய் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை ஈஸியாக மூவ் செய்ய முடியும் டாக்குமெண்ட்டில். ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபீச்சர் நம்ம பயன்படுத்தும் பொழுது டெக்ஸ்ட்டை விட இந்த பிக்சர்ஸ் மேலே வந்துடும். ஸோ அதனால தான் நம்மளால் ஈஸியாக மூவ் செய்ய முடியுது. இப்போ நான் இன்னொரு பிக்சர் இன்சர்ட் செய்யும்போது அந்த பிக்சர் இந்த பிக்சர்ஸ் கீழே போயிடுது. ஸோ அதனால் இப்போ நான் அதை வியூ பண்ண முடியல. ஸோ ஒரு வகையில் என்ன பண்ணலாம்னா இந்த பிக்சரை வெளியே எடுத்துகிட்டு அந்த பிக்சரை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்து அந்த பிக்சரை கொண்டு நம்ம திரும்ப இதெல்லாம் பழைய பிளேஸ்க்கு மூவ் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இப்போ நான் இன்சர்ட்டில் போய்ட்டு ஒரு பிக்சர் ஆட் செய்கிறேன். ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்ததுனால புதுசாக ஆட் செஞ்ச பிக்சர் இந்த பிக்சர்ஸ்க்கு பின்னாடி இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போது இந்த பிக்சரை ராப் டெக்ஸ்ட் மூலமாக பிஹைண்ட் த டெக்ஸ்ட் கொண்டு போகிறோம். அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இந்த பிக்சர் அப்பியர் செய்கிற மாதிரி இருக்கும். இதை எளிமையாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா லெட்ஸ் சே இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு பிக்சரை நம்ம ஹைலைட் பண்ணணும், அது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம அப்போ இந்த ஃபீச்சர் பயன்படுத்துவோம். இப்போ நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபோட்டோவை வெளியே எடுத்துகிட்டு வரதுக்காக இது தெரிய வைக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபீச்சரை பயன்படுத்தணும். இதில் ராப் டெக்ஸ்ட்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு இந்த பிக்சரும் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பொங்கலுக்காக ஒரு பிக்சர் கொலேஜை மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயே கிரியேட் பண்ணிட்டோம். இதை எப்படி நீங்கள் ஒரு பிக்சராக எடுத்துகிட்டு போகிறது, அதாவது ஒரு ஜேபிஜி ஃபைலை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு நான் சுருக்கமாக 2 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான வழி இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை நம்ம பெயிண்டில் பேஸ்ட் பண்ணி அதில் நம்ம க்ராப் செஞ்சு பயன்படுத்தலாம். இது ஒரு ஈஸியான வழி. இன்னொரு வழி இதை நம்ம பிடிஎஃபாக சேவ் பண்ணுறது. லெட்ஸ் சே நம்ம இதை நம்ம பொங்கல் கொலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக நம்ம சேவ் செய்வோம். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலை எப்படி ஒரு பிஎன்ஜி ஃபைலாக இமேஜ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு ஆன்லைன் கன்வெர்ட்டரை சூஸ் செய்யலாம். நம்ம கூகுளுக்கு சென்றுட்டு அதில் நம்ம பிடிஎஃப் டு பிஎன்ஜி அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அது ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
அதில் பிடிஎஃப்லேருந்து பிஎன்ஜி அந்த ஃபார்மேட் நம்ம மாற்ற போகிறோம் இல்லைங்களா. ஸோ அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு அதில் நம்மளுக்கு தேவையான பிடிஎஃப் ஃபைலை நம்ம அப்லோட் செய்கிறோம். அப்லோட் செஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை டவுன்லோட் செய்ய வேண்டியதுதான். டவுன்லோட் செஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜேபிஜி ஃபைலாகவே இந்த பிக்சர் கொலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டையே பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து ஒன்றிணைச்சு ஒரு பிக்சர் கொலேஜ் உருவாக்கலாம். நம்ம இதில் பயன்படுத்தின ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ரேப் டெக்ஸ்ட், இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பிஹைண்ட் டெக்ஸ்ட், இந்த ஆப்ஷன்ஸை நம்ம பயன்படுத்தியிருந்தோம். மேலும் பல மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மற்றும் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பற்றிய வீடியோஸ் மற்றும் டுட்டோரியல்ஸ்க்கு எடுரேஸ் குளோபல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.